டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பிரிட்டன், மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு வரும் 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை பிரதமர் பயணம். பிரிட்டனில் தாராள வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் என எதிர்பார்ப்பு. திருப்புவனம் காவல் நிலையத்தில் மரணமடைந்த அஜித் குமார் அழைத்துச் செல்லப்பட்ட வாகனத்தில் போலி நம்பர் பிளேட். சிபிஐ விசாரணையில் அதிர்ச்சி தகவல். தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைப்பு. உறுப்பினர் சேர்க்கைக்கு விஜய் அறிமுகம் செய்ய இருந்த செயலியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தகவல். பாஜகவிற்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, இபிஎஸ் பதிலடி. ஆட்சியில் பங்கு கேட்கும் அமித்ஷாவுக்கு பதிலடி கொடுக்காமல் திமுகவை விமர்சித்து வருகிறார் இபிஎஸ். அமைச்சர் KN நேரு பதிலடி. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை பிரிட்டன், மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். 23, 24ஆம் தேதிகளில் பிரிட்டன் செல்லும் பிரதமர் தாராள வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதியாகும் 99% பொருட்களுக்கு வரி ரத்தாகும். மேலும் பிரிட்டனில் இருந்து இந்தியா வாங்கும் கார், விஸ்கி போன்றவற்றுக்கு வரி குறைக்கப்படும். இதனைத் தொடர்ந்து 25, 26ஆம் தேதிகளில் பிரதமர் மாலத்தீவு செல்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. 1 மாதம் வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும். இந்த கூட்டத்தில் வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட 8 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதேவேளையில் மத்திய அரசு அமலாக்கத்துறையை வைத்து எதிர்க்கட்சிகளை மிரட்டுவது உள்ளிட்ட புகார்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகளும் பிரச்சனையை எழுப்ப திட்டமிட்டுள்ளன. திருப்புவனம் காவல் நிலையத்தில் அஜித் குமார் மரணமடைந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ நடத்தி வரும் விசாரணையில் அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. சம்பவத்தன்று அஜித் குமார் அழைத்துச் செல்லப்பட்ட வாகனத்தில் போலி நம்பர் பிளேட் இருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. குற்றத்தை மறைக்கவே போலீசார் 2 நம்பர் பிளேட்டுகளை பயன்படுத்தியதாக தெரிகிறது. முன்னதாக அஜித் குமாரை மரத்தில் கட்டி வைத்து அடித்து உதைத்ததாக அவரது தம்பி சாட்சி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பாஜகவிற்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் என்ன ஏமாளிகளா என இபிஎஸ் பதிலடி கொடுத்திருக்கிறார். தேர்தல் பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டுள்ள இபிஎஸ் திமுகவை கடுமையாக சாடி வருகிறார். ஆட்சியில் பங்கு கேட்டு பாஜக கொடுக்கும் அழுத்தமே இபிஎஸ் இவ்வாறெல்லாம் பேசுவதற்கு காரணம் என திமுகவினர் விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என்றும் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்றும் இபிஎஸ் கூறியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு கேட்கும் அமித்ஷாவுக்கு பதில் சொல்ல முடியாமல் இபிஎஸ் திமுகவை விமர்சனம் செய்து வருவதாக அமைச்சர் KN நேரு குற்றம் சாட்டியுள்ளார். 2024ஆம் ஆண்டில் பாஜக கூட்டணியிலிருந்து பிரிவதாக இபிஎஸ் நாடகம் ஆடியதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார். தற்போது மக்கள் ஆதரவு இல்லாததால் திமுக கூட்டணி கட்சிகளை துணைக்கு அழைக்கிறார் என்றும் அமித்ஷாவின் வீட்டுக் கதவை தட்டுவதை கூட வெட்கமில்லாமல் பேசுவதாகவும் அமைச்சர் KN நேரு கூறியுள்ளார். இன்று நடைபெறுவதாக இருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்ற தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை விஜய் தொடங்கியுள்ளார். அதற்கான களப்பணிகளையும் அவர் முடுக்கிவிட்டுள்ளார். 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் மெகா திட்டத்தையும் வகுத்திருக்கிறார். இதற்காக புதிய செயலி ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செயலியை இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிமுகம் செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் செயலியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் இன்றைய கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிகிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கடும் வெப்பம் சுட்டெரித்து வரும் நிலையில் கடந்த 2 நாட்களாக வெப்பம் ஓரளவு தணிந்திருக்கிறது. அதேவேளையில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் உள்ள அரசு கலை கல்லூரிகளில் மாணவிகளின் பாதுகாப்பிற்காக உள்ளக புகார் குழுக்கள் அமைக்கப்படவில்லை என வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். RTI மூலம் பெறப்பட்ட தகவல்களில் 46 கல்லூரிகளில் உள்ளக புகார்கள் இல்லை என்றும் 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் உள்ள குழுக்கள் தொடர்பான தகவல்களை தர மறுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அரசின் இந்த போக்கு அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவிற்கு பிரிக்ஸ் அமைப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவாகி வருவதால் கடும் கோபமடைந்துள்ள அதிபர் டிரம்ப் பிரிக்ஸ் அமைப்பை அகற்ற தீவிரமாக திட்டம் தீட்டி வருகிறார். இந்தியா அங்கம் வகிக்கும் பிரிக்ஸ் அமைப்பு உலகளாவிய பொருளாதார நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனால் அமெரிக்காவின் டாலர் வர்த்தகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என டிரம்ப் கருதுகிறார். இந்நிலையில் பிரிக்ஸ் அமைப்பை இல்லாமல் செய்வது தனது நோக்கம் என டிரம்ப் கூறி வருகிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.